வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இரு தடுப்பூசிகளையும் பெற்று தனிமைப்படுத்தல் விதிகளை கடைபிடிக்காதோருக்கு உயிர் ஆபத்து அதிகம் என்கிறார் ஹேமந்த ஹெரத். வடக்கில் 15 நாட்களில் 225 பேர் கொரோனா வைரஸினால் உயிரிழப்பு. கடந்த 18 மாதங்களில் இலங்கை மனித உரிமைகள் நிலவரத்தில் பாரிய பின்னடைவு ஐநா விசேட அறிக்கையாளர் தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகள் சபையின் செயற்பாட்டில் வெளிவிவகார அமைச்சருக்கு எழுந்துள்ள சந்தேகம். ராணுவ மயமாக்கல் நடவடிக்கையை எமது கட்சி அனுமதிக்காது என்கிறார் தயாஸ்ரீ ஜெயசேகர. தீவிரமயம் அதிகரிப்பது பல பிரச்சினைகளுக்கு காரணமாகிறது என்கிறார் இந்திய பிரதமர் மோடி. மற்றும் ஒரு தாலிபான் ராஜ்யம் உருவாக அனுமதிக்க மாட்டோம் மம்தா பானர்ஜி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டு எந்த ஒரு தனிமைப்படுத்தல் விதிகளையும் கடைபிடிக்காமல் செயல்படுபவர்களுக்கு உயிர் ஆபத்து அதிகம் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹெரத் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நாட்டில் கோவிட் தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை நெருங்குகிறது. அதேபோல் கடந்த 15ஆம் தேதி முதல் 118 கோவிட் மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழப்புகளில் 57 பெண்களும் 61 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர். இதன்படி 120க்கும் குறைந்த மரணங்கள் 37 நாட்களின் பின்னர் கடந்த 15ஆம் தேதி பதிவாகியுள்ளது. கடந்த 5 நாட்களில் 150க்கும் குறைவான கோவிட் மரணங்களே பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சிறுவர்கள் கோவிட் தடுப்பூசி செலுத்துவதற்கான காலம் மற்றும் நேரம் என்பன தொடர்பில் இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஹெரத் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் 224 சிகிச்சை மையங்களில் 19,869 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் பண்டாரவளி நகரசபையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறுவர் இல்லத்தில் 5 வயதிற்கும் குறைந்த 3 சிறுவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பில் குறித்த இல்லத்தில் மேலும் சில சிறுவர்களுக்கு நோய் அறிகுறிகள் தென்பட்டால் 35 சிறுவர்கள் மற்றும் 20 ஊழியர்கள் கோவிட் பரிசோதனைகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கில் செப்டம்பர் மாதத்தின் முதல் 15 நாட்களில் 6,667 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 225 பேர் உயிரிழந்துள்ளனர். அதாவது வடக்கு மாகாணத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் 228 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்த நிலையில் செப்டம்பர் மாதத்தின் முதல் 15 நாட்களில் 225 பேர் உயிரிழந்துள்ளனர். சுகாதாரத்துறையின் நேற்றைய அறிக்கையின்படி நேற்று முன்தினம் மாத்திரம் வவுனியா மாவட்டத்தில் 57 தொற்றாளர்களும், முல்லைத்தீவில் 25 தொற்றாளர்களும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 42 தொற்றாளர்களும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 64 தொற்றாளர்களும், மன்னாரில் 10 தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் வவுனியா மாவட்டத்தில் 4 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3 பேரும், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் தலா 2 கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நேற்று முன்தினம் வரை வடக்கு மாகாணத்தில் 33,737 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் 634 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். அதில் அதிகப்படியாக யாழ் மாவட்டத்தில் 15,618 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் 356 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மனித உரிமை நிலவரம் கடந்த 18 மாதங்களில் மிகவும் மோசமடைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உண்மை, நீதி, இழப்பீடுகள் மற்றும் மீளிடம் பெறாமையை உறுதிப்படுத்தல் தொடர்பான விசேட அறிக்கையாளர் பெபியன் சால்வியோலி தெரிவித்துள்ளார். அவர் இலங்கை குறித்து தமது அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினது 48வது கூட்டத்தொடரில் சமர்ப்பித்து உரையாற்றுகையிலேயே இதனை கூறியுள்ளார். இலங்கையின் உண்மை மற்றும் நீதியை தேடுவதற்கான நடவடிக்கைகள் போதிய அளவு முன்னெடுக்கப்படவில்லை. கடந்த 18 மாதங்களில் மனித உரிமை நிலவரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. பொறுப்புக்கூறல் விடயங்களில் முன்னேற்றம் இல்லை. இந்த விடயங்கள் நிலைமாறு கால நீதி வளங்கள் மற்றும் செயல்முறையையும் பாதுகாத்துள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் அரசாங்கம் தமது பொறுப்புகளை நடைமுறைப்படுத்த சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி அலுவலகம் தெரிவித்துள்ளது.
உலகளாவிய மட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு தரப்பினர் தங்களின் ஆதிக்கத்தினை செயற்படுத்தும் ஒரு கருவியாக ஐக்கிய நாடுகள் சபையை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஐக்கிய நாடுகள் சபையும் அதனுடன் இணைந்த ஸ்தாபனங்களும் மூலக் கொள்கைக்கு அமைய செயற்படுகிறதா என்று எண்ண தோன்றுகிறது என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் இடம்பெறும் G20 சர்வமத கலாச்சார மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, செல்வந்த தரப்பினர்களால் கட்டுப்படுத்தப்படும் அமைப்பாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதனுடைய தொடர்புடைய ஸ்தாபனங்கள் செயற்படக்கூடாது. ஐக்கிய நாடுகள் சபை மூலக் கொள்கைக்கு அமைய செயற்பட வேண்டும். தேசிய கொள்கையின் ஒரு பகுதியாகவே வெளிவிவகார கொள்கை காணப்படுகிறது. நாட்டின் கொள்கையை அடிப்படையாக கொண்டு வெளிவிவகார கொள்கை வகுக்கப்படுகின்றது. இலங்கையின் பல்லின மக்கள் வாழ்கிறார்கள். அனைத்து இன மக்களின் மதம், கலாச்சாரம், பாரிய கோட்பாடுகள் பாதுகாக்கப்படுகின்றன. வெளிவிவகார கொள்கையிலும் பல்லின சமூகம் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளன. இன வர்க்கம் மற்றும் மத அரசியல் கட்சி தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். இன அடிப்படையில் செயல்படும் அரசியல் கட்சிகள் பல உள்ளன. வெளிநாட்டு கொள்கைகளை வகுக்கும் போது அது பிரதான பிரச்சனையாக அமையும். இனம் மற்றும் மத விடயங்களில் குறிப்பிடப்படும் சிறந்த விடயங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இலங்கையில் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகத்தினர் சகோதர இனத்தவர்களாக காணப்பட்டாலும் அவர்கள் பிரதான அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களாகவும் உயர்மட்ட அரசு பதவிகளிலும் நீதி கட்டமைப்பிலும் உயர் பதவிகளை வகுக்கிறார்கள். தேசிய அரசியல் கட்சி ரீதியில் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஒன்றிணைந்து செயற்படுகிறார்கள். மதம் மற்றும் இனத்தை அடிப்படையாக கொண்டு பிரதான அரசியல் கட்சிகள் தோற்றம் பெறவில்லை, தற்போது செயற்படவும் இல்லை. இது இலங்கையின் நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். ராணுவ மயமாக்கல் நடவடிக்கையை எமது கட்சி அனுமதிக்காது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், அவசர கால சட்டத்திற்கு எதிர்ப்பு என்ற போதிலும் அத்தியாவசிய தேவையின் நிமித்தமே அதற்கு ஆதரவாக வாக்களித்தோம். எனவே அவசர கால சட்டம் நெடுநாளுக்கு நீடிக்கக்கூடாது. ராணுவ மயமாக்கல் நடவடிக்கையை எமது கட்சி அனுமதிக்காது. அதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிடுவோம். எனினும் ராணுவ மயமாக்கலை இலக்காக கொண்டு அவசர கால சட்டம் நிறைவேற்றப்படவில்லை. மாறாக உணவுப் பொருட்களை பதுக்கி கருப்பு வியாபார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாலேயே அதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவசர கால சட்டம் கொண்டுவரப்பட்டது. இது குறித்து சட்டத்திற்கு கொள்கை ரீதியில் நாம் எதிர்ப்பு என்ற போதிலும் அத்தியாவசிய தேவையின் நிமித்தம் ஆதரவாக வாக்களித்தோம். எது எப்படி இருந்தாலும் அவசர கால சட்டம் நீண்ட காலத்திற்கு நீடிக்காது என நம்புகிறோம் என்றும் அதற்கான தேவையும் எழாது என தெரிவித்துள்ளார். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. தீவிரமயம் அதிகரிப்பது பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாகிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்து கொண்டிருப்பது இந்த சவாலை தெளிவாக காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சங்காய் கூட்டுறவு நிறுவனத்தின் உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நிலம் சூழப்பட்ட மத்திய ஆசிய நாடுகள் இந்திய சந்தையோடு தொடர்பு கொள்வதன் மூலம் பலன் பெற முடியும் எனவும் அவர் அங்கு தெரிவித்துள்ளார். மற்றும் ஒரு பாகிஸ்தான் மற்றும் தாலிபான் ராஜ்யம் உருவாக மேற்கு வங்கம் எப்போதும் அனுமதிக்காது என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். அதற்கு வங்க மாநிலத்தில் 3 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ளது. இதற்கு தேர்தல் பிரசார பணிகளில் மம்தா பானர்ஜி ஈடுபட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், மற்றொரு பாகிஸ்தான் அல்லது தாலிபான் ராஜ்யம் உருவாக அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளதுடன் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருப்போம் எனவும் கூறியுள்ளார். இவருடைய கருத்திற்கு தற்போது எதிர்ப்புகள் எழுந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.